யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் வழிகளில் எல்லாம் கிருபை நிறைந்தவர். ஆமென். அவருடைய கிருபை நம்முடைய வழிகள் முழுவதும், நம்முடைய பாதைகள் முழுவதும் அவர் கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம்மாவின் திருகுணவா பலமாய் காப்பவரே. சொல்லுமா, உம்மாவின் திருகுணவா பலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் மட்டும் காக்க வல்லவர். ஆமென். அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். தனிமை வாட்டும் போது அவர் நமக்கு துணையா இருக்கிறார். சொல்லுங்க, ஒருவேளை தனிமையில கஷ்டப்படுறீங்க, எனக்கு யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? ஓ, அவர் நமக்கு துணையா இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தனித்து தொங்கப்பட்டார். ஆமென். யாது மற்றவரா, எல்லாராலும் கைவிடப்பட்டவரா, தனிமையில் கல்வாரி சிலுவையிலே கதறினார். எதற்காக? நமக்காக. ஓ, இன்று அவர் நமக்கு துணையாளரா இருக்கிறார். ஓ, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் வருபவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் வருபவரே, நாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. மீண்டும், ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே. மனிதர்கள் தூற்றும் போது மகிழ செய்கிற தேவனே. ஆமென். ஒருவேளை மனுஷன் உங்களை தூற்றி இருக்கலாம், உங்கள்கிட்ட நன்மை பெற்றவங்க உங்களை போய் தூற்றி தெரியலாம். சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஆமென். மகிழ்ந்து களிக்கூறு, பரலோகத்தில் பலன் மிகுதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. மனிதர் தூற்றும் போது, மனிதர்
பலபோ ஒரு பர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  வாழ்க்கை பயணத்திலே தூணாய் வருபவரே வாழ்க்கை பயணத்திலே தூணாய் வருபவரே வார்த்தை வார்த்தை திருவுணவா பலமாய் காப்பவரே. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே எத்தனையோ வேதனையான சூழ்நிலைகள் வரும்போது அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை தேற்றுகிறார். நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது, நம்முடைய ஆவி துளிர்க்கிறது, மீண்டும் கர்த்தருக்காய் ஓட வைக்கிறது. ஆமென். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி வாழ்க்கை பயணத்திலே தூணாய் வருபவரே வாழ்க்கை பயணத்திலே தூணாய் வருபவரே வார்த்தையின் திருவுணவா பலமாய் காப்பவரே வார்த்தையின் திருவுணவா பலமாய் காப்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஓ மலைகள் அகன்றினும் இலை மாறி புவி அகன்றினும் அகன்றினும் இலை மாறி புவி அகன்றினும் அறிடுமோ அவர் கிருபையின் நாளும் அருதல் எனக்கவரே. அவர் கிருபையின் நாளும் அருதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பேன். பக்கத்தில் நீலவரே வழுகாமல் காப்பவரவரே. சொல்லுங்க. பக்கத்தில் நீலவரே வழுகாமல் காப்பவரவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய சமூகம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை. ஆமென். மலைகள் அகன்றினும் இலை மாறி புவி அகன்றினும் மலைகள் அகன்றினும் இலை மாறி புவி அகன்றினும் அறிடுமோ அவர் கிருபையின் நாளும் அருதல் எனக்கவரே. அறிடுமோ அவர் கிருபையின் நாளும் அருதல் எனக்கவரே. ஓ ரகா பிரபல போரி பதரா ஷிதிரே ரோ பிரபர பரபல போரி கபரா துதா பாஷதரபா ரே
kabra baladara bare baladara baraka bare balabara balaba. Oh shadara balabore baraka bra. Oh la bara balaba. Stotram stotram amen. Stotram stotram amen. Rebra balabore bara balabare baladara bara. Urakabari baladara bari baladara bari baladara boshi bara balabore kaba. Rebra balabore bara baladara bari baladura bara 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 bara. Hallelujah. Oh, nandri Yesuwe. Rebra baladara kabari baladara bara baladara. Amen. Hallelujah. Stotram rebra brabala baram. Abrahamiன் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். rebra balaba reba. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சபரபலபொரே பிரபா. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். bala 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 bori bala 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 ora bala 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 tura bala basha baraka bala bala bala. Amen. Re bala 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 dara basha bala bala bala. Hallelujah. Nandri Yesuwe. Bari bala dara bara bala bari bala dara kabari bala bala lavi lavi. Bring the Holy Ghost. Pray bra kabala bari bala dara bara bala bara நல்ல வாய் திறந்து நல்ல வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து நல்ல துதிங்க 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 துதிங்க. ஆமென். துதியின் அபிஷேகம் இறங்கி வருது. ஓ துதியின் அபிஷேகம். rebra bala bro kabara bala bari bala. கைகளை அசைத்து oh ro ro shetara baraka bala bore bala dara bara bala bo rekata bara bala bore bala dara bara bala dara bara ba. Hallelujah. Oh shabara bara bala bore kabara bala bo. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. Bara bala dara basha bara bara bala bara kabari bala dara ba. தனிமை பாட்டும் போது துணையாய் வருபவரே. தனிமை பாட்டும் போது துணையாய் வருபவரே. ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். மகிமை மகிமை இறங்கிட்டு கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கட்டுகள் உடையுது கட்டுகள் உடையுது. ஓ பல நாட்களாக கட்டி இருக்கிற கட்டுகள் உடையுது. சாப கட்டுகள் உடையுது. மரண கட்டுகள் உடையுது. ஓ இயலாமை என்ற கட்டுகள் உடையுது. எனக்கு முடியாதுன்னு சொல்ற அந்த கட்டு உடையுது. முடியும். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஓ பலத்தின் அபிஷேகம். ஓ பலனடைய ஊற்றிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய ஊற்றிடுமே பலத்தின் ஆவியே.
நிரப்பிடுமே ஞானத்தின் ஆவியே, நடமடைய நிரப்பிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Rakabare baladara baraba roshi brabara brabala tarakabara balaboribra repatarashe ropoto rabrakaba. Glory, glory, magimai 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 love roshe rakatara bro magimai magimai இறங்குது 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 இறங்குது. கழுத்துல வல்லமை, கட்டிகள் உடையுது, கட்டிகள் உடையுது, கண்கள் இருக்கிற கட்டிகள் உடையுது, கட்டுகள் உடையுது உடையுது உடையுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், ஆடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பிரபரபலபரி பலபரபலபரகபரபலபரி பலதரபா. ஓ கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தார், பாவங்களை சுமந்தார், நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஓ நம்முடைய மாம்சத்திலே நம்முடைய பாவங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமே, நீதி நாங்கள் பாவி அல்ல, நீதிமான். ஓ நீதிமானின் அபிஷேகம் கடந்து வருகிறது. ஓ ஓ பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இல்லைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 சொல்லுமா, நன்றி சொல்லுங்க. உள்ள தாழ்த்தது இன்னைக்கு அவர் நமக்காக சாபமாய் நம்ம நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டார். இன்னைக்கு நாம் விடுதலையோடு ஆராதிக்கிறோம். நாம் இன்னைக்கு நீதிமானா இருக்கிறோம். இன்னைக்கு நாம் தேவ பிள்ளையா இருக்கிறோம். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல நல்ல நடனத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன்.
ஏராளமான மகிமை, ஏராளமான ரிவார்ட்ஸ் இறங்கி வருது. ஆராதிக்கிற பிள்ளைங்க மேல இறங்கி வருது. ஓ, நடனம் ஆடுகிற பிள்ளைங்க மேல இறங்கி வருது. மகிமை இறங்கி வருது. ஓ ரப்ரபாலபோ ரேப்ரபாரகபலபோ பரம காணானின் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இறங்கி வருது. Receive it. Take it in the name of Jesus. Rebrebalabo ragabaradabalabo. Hallelujah. Hallelujah. Ora bara 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 kabari bala dara bara bara. Hallelujah. Rabala bari bala bari bala. பிசாசு கூட்ட வெட்கப்பட்டு போகுது. பரலோக மகிழ்ச்சி அடையுது. ஓ, நம்ம துதி மூலமாய் பரலோக மகிழ்ச்சி அடையுது. ஆமென் 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 ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. Rebarabala rebalaga daradala shadarabo rebalabu. என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது, என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்து. அபிஷேகம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? ஆடி பாடி மகிழ்வதற்கு, சும்மா தூங்குறதுக்கு. Hallelujah, 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 hallelujah. Rebala bara bara dara bara 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 bara. Ora bara 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 bara. Rebra bara bara rebra bara 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 kabariba. Rebra bara bara rebra very very kibu. Rebra bara bara rebra magichin abhishekam. Joy anointing, joy anointing. Receive it, receive it. Take it, take it, take it, take it, take it. Rebra bara 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 kabara bara. Oh, bara 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 rebra bara bara bara. கோட்டை எழுபது எழுபது இயேசுவின் பாடை விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை. சொல்லுங்க, எழுபது எழுபது இயேசுவின் பாடை. துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை எழுபது எழுபது இயேசுவின் பாடை. தேவ படை எழுபது எழுபது, யுத்த சேனை எழுபது. Glory, glory. Hallelujah, 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 hallelujah. Oh, glory, 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 glory. Magimai, magimai. Jagannadanamai, Jagannadanamai. அனைவரும் பாடிடுவோம்.
ஓ நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி உற்சாகமா கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் ரட்சகத்தாவித்து நம்மை இத்தரை நாடில் கூரை நாடில் தாங்கினதால் புகழ் ஆனந்தமே அகமையில் தானை வரும் பாடிடுவோ ஓ தானானின் ஆசீர்வாதம் இறங்கி வருது. பாலும் தேடுகிற ஓடுகிற ஒரு அபிஷேகம், பாலும் தேடும் ஓடுகிற ஒரு அபிஷேகம் இறங்கி வருது. பசிக்கும் பட்டயத்துக்கும் இறைக்கும் ஆழ்கொலை நோய் விஷதோஷத்திற்கும் ரட்சகத்தாவித்து நம்மை தரை நாடில் கூரை நாடில் காந்ததினால் புகழ் ஆனந்தமே ஜெயமே வரும் பாடிடுவோம். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தடையாக்குவார். நீங்கள் கேளாகாமல் மேலாவீர்கள். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். நன்றி அவனைகள் மறந்து களி கூறுவோம். இதத்தை பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இக்கால பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமை கொப்பானங்கள் அல்ல. நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். சொல்லுங்க, காலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். எல்லா மரண கட்டுகள் உடையுது, 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 உடையுது. ஓ ஜீவன் அழியாமையின் அபிஷேகம் இறங்கி வருது. ஜீவன் அழியாமை அபிஷேகம், சாகாமை அழியாமை அபிஷேகம் இறங்கி வருது, இறங்கி வருது. கண்கள்ல, கைகள்ல, கால்கள்ல, எலும்புகள்ல, நரம்புகள்ல, மூளையில. ஓ அழிவில்லாத வித்து ஓ இறங்கி வருது, வருது, வருது. ஓ மரத்து போன கால்கள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். இறங்குது, இறங்குது, இறங்குது. உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வல்லமையினால் என்னை அபிஷேகம் செய்யும். ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே.
இடங்களால் போகப்பட்டு கர்த்தருடைய ஐஸ்வர்யம் இறங்கி வருது. ரிசீவ் இட். ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம், செழிப்பின் அபிஷேகம் இறங்கி வருது. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, கனத்தை, மகிமையை கர்த்தர் உனக்கு இந்த நாள்ல தர்றார். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. Hallelujah. எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் எரியட்டும், 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 எரியட்டும். சாப கட்டுகள் உடையட்டும், மரண கட்டுகள் முடியட்டும். பிதாக்களின் சாபங்கள், அக்கிரம கட்டுகள் எல்லாம் உடையட்டும். Jesus, இயேசுவே சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Derashika manar yandar gandaraba Derandana shika baraka dana deka manar yandar gandarabal Darandana shika bakata புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய திருப்பங்களை, புதிய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் கர்த்தர் புதிய வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். பழைய பாவ வாழ்க்கை அல்ல, பழைய கரையுள்ள வாழ்க்கை அல்ல, பழைய ஜீவியம் தோல்வியுள்ள வாழ்க்கை அல்ல, பழைய கவலையுள்ள குழப்பத்தின் வாழ்க்கை அல்ல, சந்தோஷத்தின் நாட்களை கட்ட கொடுக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் காத்திருக்கள் முடிந்து போனது. கர்த்தரே நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்கள் இருளான வாழ்க்கையிலே, குழப்பமான வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சமாய் வருகின்றார், வெளிச்சமாய் பிரகாசிப்பிக்கின்றார். அவர் உங்களுடைய வீடுகளை, இல்லங்கள், உள்ளங்களிலே பிரகாசிக்கின்றார், பிரகாசிக்கின்றார். ஓஷிகா பரங்கா தரா 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 கந்தரா பரபா. இயேசு மெய்யான ஒளி அநேகருடைய உள்ளங்கள், அநேகருடைய உள்ளங்களை போல் இல்லங்களை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அவருடைய தீப ஒளி, ரட்சிப்பின் ஒளி, ரட்சிப்பின் பிரகாசம் யாந்தரபோ சந்தரபோ அது இறங்கி வருகிறது. யாந்தரபா சூரியனை போன்ற சூரியனானவர், அவரே சூரியனானவர், நீதின் சூரியன் நம்முடைய உள்ளங்களிலே இப்பொழுது உதிக்கின்றார். அவருடைய மகிமை உதிக்கின்றது. அநேகர் மேல கத்தை மகிமை உதிக்கின்றது. லேக்கமா நாதா வாதோது நாதேவே கல்ல பல்பாதே நாதன சந்தரபல் ஏகநாமன ஷீகா பல்பிராந்தய செவில் லோகாஷிகல் பாதனபல் நீ கிராந்தனா சந்தனா ஷீகா பர. அநேகருடைய கை கால்கள் உள்ள விலங்குகளை கர்த்தர் முறிக்கின்றார். சங்கிலிகள், அடிமைப்படுத்தப்பட்ட எல்லா அடிமைத்தத்தின் சங்கிலிகள், நுகத்தடிகள் உடைக்கப்படுகிறது. அடிமைத்தன ஆவிகள் எரிக்கப்படுகிறது. சிந்தையை கட்டல அடிமைத்தன ஆவிகள், மனதை கட்டியதில்லை, இதயத்தை கட்டியதில்லை, ஆவியை கட்டியதில்லை, எல்லா சங்கிலிகள் எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. ரகமான சங்குதேலே பிளாக்கபல் லபோதன சத்தனேபல் அந்தகாரத்துகள் அடைத்து வைக்க வேண்டும் என்று செய்யப்பட்டுள்ள ஏவல்கள் எரிக்கப்படுகிறது. அந்தகாரத்தில் உள்ள எல்லா ஏவல்கள் எரிக்கப்படுகிறது. மரண அந்தகாரங்கள், இருள்கள் எரிக்கப்படுகிறது. மாம்சத்தின் அந்தகாரம் எரிக்கப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு வந்து சரீரத்தை அசுத்திப்பட்ட, சிந்தை அசுத்திப்பட்ட நினைக்கின்ற எல்லா மாம்ச எண்ணங்கள் எரிக்கப்படுகிறது. சண்டைகள், கோபங்கள், இறக்கங்கள், இச்சைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது. பராமல், பேராசைகள், துர்குணங்கள் எரிக்கப்படுகிறது. நற்குணங்கள் உருவாகட்டும், நற்கணிகள் உருவாகட்டும். துர்குணங்கள் எரிக்கப்பட்டு போட்டு அப்பாவுடைய பழையவிடத்தில் இதயத்தை இக்கட்டும் ராஜா. ஜீவலியாக ஒப்பு கொடுக்கட்டும் தகாப்பனே. இதயத்தை, கண்கள், ஆவி அப்பா ஜீவில ஒப்பு கொடுக்கட்டும் தகாப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க தகாப்பனே. உம்மோடு இணைந்த ஆவியாக இருக்க கிருபை தாங்க ராஜா. உண்மை போல் சிந்திக்க, உண்மை போல் பார்க்க, எல்லா காரியங்களையும் அப்பா நீர் எப்படி பார்க்கிறீர் அதே போல பார்க்க, எல்லாரையும் நேசிக்க அப்பா. உண்மை போல் இருந்தேன், உண்மை போல் பாரு, உண்மை போல் சிந்தை, உண்மை போல் நடக்க, உண்மை போல மாற்றுங்க ராஜா. உண்மை போல மாற்றுங்க அப்பா. யுவார்மே அப்பா ரோல் மாடல் ராஜா. நீர் எல்லாருக்கும் ரோல் மாடல் தகப்பானே. நன்றி ராஜா. ரேகா நஷிகா பா ரங்காதா நஷிகா பா ராந்தரபா எபல் பாத ரசனாத நஷிகா பாராத பாதாள வல்லம் எரிந்து போட்டோம்.
மரண கட்டுகள் மரண கண்ணுகள் எரிந்துபட்ட அப்பா மரணத்தோடு வியாதி படிக்கிற போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த வேலையில சுகம் உண்டாகட்டும். எல்லா மரண வியாதிகளை ஜெயிக்கட்டும். எல்லா மரணத்துக்கு வியாதிகள் குணமாகட்டும். இயேசு நாமத்திலே படுக்கையில் எழுந்து நட என்று கத்த செய்கிறார்கள். அப்பா வியாதிப்பட்ட மகள்கள் சுகமாட்டும், மகன்கள் சுகமாட்டும். இறுதியை அட்மிட் பண்ணப்பட்ட ஒவ்வொருக்கும் புது இறுதியம் உண்டாகட்டும் தகப்பனே. உடல் பிரச்சனை அட்மிட் பண்ணப்பட்ட ஒவ்வொருக்கும் அப்பா குடலில் எல்லா பிரச்சனையும் மாறட்டும். கிட்னி ஃபெயிலியர்ஸ் மாறட்டும். அப்பா கிட்னி கிடைக்காம தகப்பனே வாழ்க்கை முடிந்தது, இனி வாழ வாய்ப்பில்லை, இனி இந்த குடும்பம் அவ்வளோதான் என்று நிற்கின்ற மகனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கப்பா. புது கிட்னி உருவாகட்டும். இயேசு நாமத்தால் பாதிக்கிட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் புது லிவர் அப்பா, புது கணை, புது பித்தப்பை அப்பா, புது நுரையல் உண்டாகட்டும். லங்ஸ் உள்ள எல்லா லங் ஃபங்க்ஷன்ஸ் மாற்று இயேசு நாமத்தால். எல்லாம் தலை தொந்தரவு சைனஸ் மாற்ற இயேசு நாமத்தால். எல்லாம் காய்ச்சல் வாந்தி மயக்கங்கள் அப்பா வயிற்று கடுப்புகள் எல்லாம் இயேசு நாம சுகமாகட்டும் சுகமாகட்டும். ஒற்றைதல் தலைவலிகள் அப்பா, எல்லாம் நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்கள் அப்பா, முடக்குவாதங்கள் பக்கவாதங்கள் இயேசு நாமத்தாலே சுகமாகட்டும் சுகமாகட்டும். சுகம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தாலே. நேகே நாகாரா ஷேகா பராந்தலாந்தனா ஷேகா பராங்க பல் பிராந்தனந்தனபல் நிமினேந்திராந்தன ஷேகா பராங்கிரியாந்தன ஷேகா பராங்க பல் பிராந்தனே சேவேலாந்தன் एक रांदर ஷேகா பராங்க வேலாத்தன் உசேவேலாந்தன ஷேகா பராங்கரபல் இயேசுவே 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 ரிஷிகா பராஷந்தரபா. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு நிரப்புங்க, வல்லமையால் பயன்பட்டுங்க அப்பா தகப்பனே. பரிசுத்தத்தினால் ஒவ்வொரு அலங்கரிங்க அப்பா. அப்பா தகப்பனே பரிசுத்தனால் அலங்கரிங்கப்பா. உண்மை கேட்ட பரிசு உண்டாகட்டும். நாவலையும் கண்களையும் இதயத்தின் சிந்தனையிலும் போல பரிசுத்தமுள்ளதாக ஒவ்வொரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பா எங்கள் தேசம் முழுவதும் உங்க மகிமை இறங்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க தேசத்திற்கு. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும் தேசம் முழுவதும். அப்பா அப்படியே மகிமை இறங்கட்டும். தேசத்தின் எல்லை முழுவதும் உங்க மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் தேச எல்லை முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கப்பா. மணிப்பூர்ல முழுவதும் சமாதானம் உண்டாகட்டும். மணிப்பூர் மாவட்டம் முழுவதும் இயேசுவின், மாநிலம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும். நல்ல கரங்களை உயர்த்தி Olo fro kabari baradara barakabari baladara barakabari biride. Ora fre fre biride. Ora fra bla barakabari banala nalla நீ பாசில துதிக்கும் போதே தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. ரேப்ரா காஃப்ரா பாலாதோரா பரக்கபரி பிரபலதரா பரக்கபா. தேசத்தில் இருக்கிற எல்லா கலைகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். பச்சார வேசித்தனம் கொலை கொள்ளை களவுகள் எரியட்டும் 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 எரியட்டும். பகைகள் எல்லாம் எரியட்டும் எரியட்டும். சமாதானம் சமாதானம் தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். எல்லா மக்களும் அறியணும் பா. தேசத்துல பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தேன், கென்யால ஒருத்தன் ஏகப்பட்ட பெண்களை கொன்னு ஒரு குப்பை குழியில போட்டிருக்கான். அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் இந்த பெண்களுக்கு எதிராக இந்த கடைசி நாட்கள்ல பொல்லாத பிசாசு எழும்பி கிரியை செஞ்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கிரியைகள் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு தான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கிரியைகள் அழியட்டும். பெண்களுக்கு எதிரான எல்லா கிரியைகள், வசிய மருந்து கிரியைகள் எல்லாம் அழியட்டும்.
ஓ ராகாபாலாபோ ரீப்ராபா ராகாபாலாபோ ரேபாலாதரா ராபாலாதரா. ஒவ்வொரு பெண்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பு உண்டாகட்டும். ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரீப்ரா காபா ராபாலாதா ராபா ரீபாலாபா. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரீபா ராதா ராபா ராகாபாலாபோ ரீகாபா ராபாலாதா ராபா. ஆமென். ரீப்ரா காபா ராபாலாதா ராகாபா ரீபாலாதா ராபா ராகாபா ரீபா ரீகாபா ரேபாலாதா. பெண்களை தவறா நடத்தி அத வீடியோ எடுத்து அதன் மூலமா ஆதாயம் தேடுறாங்க. சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதை செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ரோபா தேவ கரம் இறங்கும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆடியோ வீடியோ இதே மாதிரிலாம் எடுத்து பெண்களை எடுத்து அவங்க வெளியிட்டு அவங்க மிரட்டி தவறான காரியங்களை செய்யறாங்க. ஓ ராபா, அப்படிப்பட்ட தவறான காரியங்களை வெளிப்பட்டு தண்டிக்கப்படணும். ஓ தேவ கோபம் பற்றி எரியட்டும். ராபா ராபா லாபா ரீகாபா ராபா லாபா ரீபா லாபா. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. ஒரு ஃப்ரோஷி ராபா ராகாபா ரீபா லாதா ராபா ராபா லாபா ரீபா ராகாபா ரீபா லாதா ராபா ரீபா லாதா ராபா ராபா லாபா ராகாபா ரீபா லாதா ராபா. என் தேவனே இயேசுநாதா, என் இதயமெல்லாம் மகிழுதையா. அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. ஒரு பிரபந்த நாள துதின் அபிஷேகத்தை கத்தர் அளவில்லாம ஊற்ற. குறிப்பா சகோதரிகள் மேல கத்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். Hallelujah, hallelujah. ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா. ஓரா பரபல பரி பிரபரபல பரி பிரபர பரி கபரி பலதர பரி போர் ருப்ரு பிரபர கபரபல பரி பரபல தரபல பரி பிரபரப. உன் வனாந்திர வழிய செழிப்பான வயல்வெளியாய் மாறுது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரோ. நன்றி இயேசுவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே. உமை மறவே பிரபர கபல பிரபரதுர பரபர பரப லுப்ரு பிரபர கபல பரிபல தரபர கபரி பல பரிபல. நெருப்புல பட்ட கயிறு போல உங்க பிரச்சனைகள், வியாதிகள், தரித்திரம், பாவம், சாபம், பிசாசு எல்லாம் இப்ப எரிஞ்சு ஓடுது, எரிஞ்சு ஓடுது. அக்கினி ஃபயர், அக்கினி அபிஷேகம் பற்றி பிடிக்குது. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். விடுதலையாக்குங்கப்பா. ஓரின சேர்க்கை பாவத்தின் நிமித்தம் தேசத்தில் இருக்க சாபங்கள் மாறட்டும், மன்னித்து இறங்கும். அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குங்கப்பா, ரட்சிங்கப்பா. அந்த மக்களுக்காக நீ ரத்த சிந்தி இருக்கிறீங்க, மாறு ரட்சிங்கப்பா, மன்னித்து இறங்கோ. தேவ கோபம் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறோம், எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அப்பா தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
உங்கள் யாருக்கும் அன்பினிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. உங்கள் யாரும் செப்ரால் பெண்கள் கூட்டத்துக்கு அன்போடு வாழ்த்து இருக்கின்றேன். நம்ம ஒவ்வொரு இந்த செப்ரால் பெண்கள் கூட்டத்தில் நம்ம ஒவ்வொரு வாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தை நம்ம தியானிக்க நமக்கு கிருபை கொடுத்தார். சென்ற வாரம் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இந்த நாள் 12ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும். சபைகள் என்று ஆராதனை வேலை என்று 2 பாடல்கள் 3 பாடல்கள், அதே போல தேவனை ஆராதிக்கும் ஆராதனைகள் பெந்தேகோஸ்து சபைகளில் காணப்படுகிறது. ஸ்ரீ சபைகளில் மற்ற சபைகளில் காணப்படுகிறது. இல்லை, ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் மனிதனாய் பிறந்த அத்தனை பேரும் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். தேவனை சிருஷ்டிக்க, தேவனை துதிக்க சிருஷ்டிக்கோட ஒரு ஜனம்தான் நம்ம. ஹல்லேலூயா. அவரை எப்பொழுதும் துதிக்கணும். கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதங்களை செய்கின்றான். சங்கீதம் முழுவதுமே துதி பாடல்கள். ஹல்லேலூயா. அவர் போற்றி போற்றி அவருடைய மகத்துவத்தை, வானத்தை பார்த்து துதிக்கிறான். இயற்கையை பார்த்து, மலைகளை பார்த்து, சமவெளிகளை பார்த்து, காடுகளை பார்த்து, அதே போல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலே அந்த கருவிகளை பார்த்து சுரமண்டலமே தம்புரு வீணையை பாடுங்க பாடுங்க ஆண்டரை பாடுங்க பாடுங்க என்று அவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு துதியின் அபிஷேகம் விசேஷமாக அந்த கடைசி காலங்களில் ஆண்டை சொல்லிக்கொண்டு இருப்பது என்னவென்றால், இல்லையா, பின்மாறி கால அபிஷேகம் ஊற்றப்படுறது. ஒரு பக்கம் ஜெப அபிஷேகம், ஒரு பக்கம் துதி அபிஷேகம். இல்லையா, ஜெபமும் வேணும், அதே போல ஒரு பக்கம் ஜெபிக்கிறவங்க, ஒரு பக்கம் செயல்படுறவங்க, இன்னொரு பக்கம் துதிக்கிறவங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு யோசபாத் ராஜா யுத்தம் பண்ண செல்லும் போது யுத்த வீரர்களையும் அனுப்பினான். அதே போல துதி ஹல்லேலூயா செலுத்துகிற வீரர்களையும் அவன் நிறுத்தின. பாடல்கள் குழுவை ஏற்படுத்தி அதுக்கென்று அவன் பிரத்யேகமாக அவங்க ட்ரெயின் பண்ணி, அப்படிப்பட்ட அந்த பாடல்கள் குழு செல்லும் போது கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவங்க துதிக்கும் பொழுது, அன்றைக்கு அவங்களுக்கு எதிராக வந்த அத்தனை ராஜாக்களும் 3 பேர் வரும்போது 2 பேர் சேர்ந்து ஒருவரை எதிர்க்கிறாங்க. அந்த ஒருவர் மட்டும் மடிந்து போன பிறகு 2 பேரும் ஒருவர் நினைச்சாங்க தாக்கி அடுத்த நாள் எல்லாருமே பிரேதங்களாக மாறி போறாங்க. கர்த்தர் அவருக்கு எதிராக வந்து சத்தர்களே அவங்களுக்கு வெட்டு கத்த வேலை செய்கிறார். இல்லையா, அதே போல இந்த விசேஷமாக கடைசி காலங்களில் பிசாஸ் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் அதிவேகமாக கிரியை செய்கிறான். ஹல்லேலூயா. அதிகமாக தற்கொலைகள் ஒவ்வொரு வருடம், இந்த 2000 வருடம் பிறந்த பிற்பாடு அதிகமாக கொலைகள் கற்பழிப்புகள், அதிகமாக செல்போன் உபயோகங்கள், செல்போன் மூலமாக செல்போன்ல இப்போ கொலை செய்வது எப்படி என்று அப்படிப்பட்ட வருகிறது. அதை பார்த்து கொலை செய்கிறாங்க. திருடுவது எப்படி என்று எல்லாமே அதில் காணப்படுது. யூடியூப்ல அடித்து பார்த்து சமையல் செய்து எப்படி மாதிரி ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே அதில் காட்டப்படுது. அதே போல் இந்த மாதிரியான தவறான காரியங்களுக்கும் அதிகமாக குழந்தைகள் அடிக்ட் ஆகி அவங்க தற்கொலை இருக்காங்க, கொலை செய்யப்படுறாங்க. அதே போல் அதிகமாக கிரைம், அதிகமாக குற்றங்கள் அதிகமாக பெருகி கொண்டே அந்த 2000 ஆண்டு பிறந்த பிற்பாடு இந்த 24 வருஷமாக அதிகமாக ஒவ்வொரு வருஷம் தற்கொலை எண்ணங்கள், கொலைகளுடைய எண்ணிக்கை, விபத்து எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. எத்தனை தான் வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாலும் எல்லா தேசங்களையும் இதே நிலைமை தான் காணப்படுகிறது. ஒரு பக்கம் பார்த்தா பஞ்சங்கள், கொலைநோய்கள், பூமி எரிச்சங்கள், நிலநடுக்கங்கள், இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் பெருகி வருகிறது. நாம் வாழ்ந்த நாட்கள் கடைசி நாட்களால் இல்லையா, அப்படிப்பட்ட இந்த நாட்களே நாம் வந்து புத்தியில் ஆராதனை செய்ய வேண்டும். இல்லையா, மற்றவங்களை போல மற்ற தீர்க்கதரிசிகள், அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் பாகாலுக்கு மதீனமாக தங்கள் சரீரங்களை கீறி கொண்டும் அவயங்களை வெட்டி குழந்தைங்களை பலி கொடுக்குறாங்க. ரத்த பலி கொடுத்து தான் அதை பிரியப்படுத்திய அந்த நினைச்சாங்க, அதை பலியிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடத்தாங்க. அதே போல் நம்ம புத்தி இல்லாத ஆராதனை நடத்தாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட பலியை கேட்கவில்லை. வெள்ளியும் பொண்ணு அவருக்கு தான். இல்லையா, 1000 கோடா கொடி தெரிகின்ற ஆடு மாடுகள் மிருகஜங்கள் எல்லாமே அவருக்கு. அவர் எனக்கு மிருகஜங்களை பலியிடுவோம், ரத்தத்தை கூடு என்று கத்த கேட்கவில்லை. இல்லையா, நான் உனக்கு ரத்தம் சிந்தினேன், நீ என்ன உண்மையாக ஆராது,
உன்னுடைய கர்த்தரத்தில் உன் தேவனுடைய கர்த்தரத்தில் உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு உன் முழு மனதோடு கொடுக்குற அன்பை வந்து உலகத்துக்கு பாதி, நான் உலகத்தை பாதி நேசிக்கேன், எனக்கு உலகத்துக்கு பாதி நான் நிறைய கொடுப்பேன், உமக்கு பாதி என்றால முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஆராதனையை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம சரீரத்தை எப்படி கொடுக்கணுமோ பரிசுத்தமும் அல்லேலூயா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, அல்லேலூயா, ஆடு மாடு அடித்து அல்ல, அந்த பலி அல்ல, நம்முடைய உள்ளமாகிய பலி, இருதயமாகிய இந்த பலி. அல்லேலூயா. என் இருதயத்தை உங்களுடைய சன்னிதானத்தில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் நான் படைக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் சரண்டர் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. சிறு வயதிலேருந்து எனக்கு ஆண்டவர் அதிகமாக கற்றுக்கொண்டார். நான் ஆண்டவரை உலகத்தை அறிக்கும் முன்பதாக கர்த்தர் என்னை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அவரை அறிந்து கொண்டு நான் ஒரு சபைக்கு செல்வதற்கு முன்பாக நான் வந்து இந்து பேக்ரவுண்ட் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரே எனக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்தல. ஒரு காரியம் வந்து சிறு வயதிலே இந்த ஜெபத்தை பண்ண என்று எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் என்னோடு கூட நான் சிறு வயதிலேருந்து எனக்கு விவரம் தெரிந்த வயதிலேருந்து எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்த அநேக காரியங்கள். மனுஷன் கற்றுக் கொடுத்தது மிக மிக குறைவு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் அல்லேலூயா 18 வயசுல தான் திருப்பி சபைக்கு போகும்போது காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த 16 வயதுக்கு மேலானால் அதுக்கு முன்பதாக வரை எனக்கு நிறைய காரியங்கள் என்னோடு கூட தனிப்பட்டத்திலே கற்றுக்கொட்ட ஒரு காரியம், சரீரத்தை வந்து ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்படி இந்த ஒவ்வொரு நாளும் என் கண்கள் காவலையும் என் வாயின் வார்த்தை காவலையும் என் உதலின் வாசலில் காத்து கொள்ளும். அல்லேலூயா. என் கண்களை வசமாக்கணும், என் இதயம் வசமாக்கணும், என் கைகள் காலில் உமக்கு பிரியமாக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தலை கழுவி அது இரவு வேளையில் அந்தந்த நாளில் செய்த ஒவ்வொரு நம்ம ஜெபிக்கும் பொழுது படுக்க போகும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அந்த நாளில் செய்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமாக அறிந்து அறியாமலும் செய்த காரியங்களை ஆண்டவர் கண் முன்னாக நிறுத்துவார். அதையெல்லாம் ஒப்பு கொடுப்பார். நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒவ்வொரு நாளும் ரத்தத்தால் கொல்லப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் அவனை பாத்திரம் பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டும், அதே போல மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட அதே நிலையில் இருப்பது ரட்சிப்பு அல்ல, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாக என்றோ ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் பாவ அறிக்கை செய்து ஆவியானவர் நம்மை செய்ய வைத்து அவருடைய பரிசுத்துக்கு நேராக நம்மை வழிநடத்த, அவருடைய சுபாவத்துக்கு நேராக, அல்லேலூயா, அவருடைய நீதிக்கு நேராக அவர் நம்மை வழிநடத்த நாம் அவருக்கு நம்மை வந்து ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. தேவனுடைய இறக்கம் நான் என்று அவர் சொல்றாரு. அல்லேலூயா. நாம் நம்முடைய சரீரத்தை அவருக்கு படைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஆலயத்தை ஆராதிக்கிறாங்க, ஒர்ஷிப் பண்ணுறவங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, பாடுங்க, கை தூக்குங்க, ஆராதிங்க என்று அவங்க யாரும் சொல்லாமல் நாமே நம்ம என்ன செய்யணுமா ஆராதிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். பிறர் சொல்லியல, நான் உங்களுக்கு கொடுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார். பிறர் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் நடத்துவார். நீ ஆட்டோமேட்டிக்கா சபையில பாடும் பொழுது பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டும் என்று எண்ணம் உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம். அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள். அல்லேலூயா. ஆராதனை எதற்கென்றால் ஆண்டவரை துதிச்சு பாட, நமக்குள்ள ஆவில பலன் உண்டாகி நாம் நமக்கு எதிராக வருகின்ற ஆவின் மண்டலங்கள்ல அப்போஸ்தலன் பவுல் எபேசுக்கு நிறுவத்தை செய்தார். நமக்கு வந்து இந்த உலகத்தை வந்து அநேக பாடுகள், உபத்திரவ போராட்டங்கள் உண்டு, அநேக யுத்தங்கள் உண்டு. அல்லேலூயா. வெறும் இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. மாம்சம் ரத்தம் போராடும். அதே போல நம்ம வெளிப்படையாக
அது போராடும் பொழுது நம்ம ஆவியிலே அதை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள இருந்த அப்படி எண்ணங்களை அதே போல நம்ம மாம்சத்தை சென்று போரிட அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. மாம்சத்தை சண்டை போட்டு அருவாளட்டு வெட்டையோ அப்படிப்பட்ட யுத்தம் செய்ய அடிக்கையோ நாம் அழைக்கப்படவில்லை. ஆவில யுத்தம் செய்ய, அல்லேலூயா, ஆவில பரிசுத்தமாக ஆவில ஜெயிக்க கர்த்தர் நம்மை அழைத்துள்ளார். அல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு. யார் கூட என்றால் இந்த பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகள், அந்தகார லோகாதிபதிகள், துரித்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டல பொல்லாத ஆவில் சேனைகள், ஒரு பெரிய கூட்டமே நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட நமக்கு அகேன்ஸ்டா உள்ள அந்த ஆவிகளை, அந்த சேனைகளை எதிர்க்க, அந்தகார லோகாதிபதிகள் எதிர்க்க, இந்த பூமியில கலவரங்களை கட்டவிழ்த்து விடுது. ஜனங்களை இனம், மத, மொழி என்று அதை அவங்கள பிரிக்குது. குடும்பத்துல பொறாமை, போட்டி, பண ஆசை, பொருளாசை, சொத்தாசை, இப்படி எல்லாவற்றையும் தூண்டிட்டு கொலை செய்ய வைக்குது, பேராசைப்பட வைக்குது, பொறாமப்பட வைக்குது, ஒரு தள்ள வைக்குது, ஒரு வஞ்சகமான திட்டங்கள் தீட்ட வைக்குது, ஒரு அழித்து உயர வேண்டும் என்று இப்படிப்பட்ட எண்ணங்களை அந்த லோகாதிபதிகள் செய்து கொண்டு இருக்கின்றாங்க. அவங்க துரைத்தனங்களை உள்ளவங்களை பிடிக்கிறாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்களை பிடித்து ஏழை ஜனங்களை ஒடுக்க, அவங்களை நசுக்க, அப்படிப்பட்ட ஆவி செய்து கொண்டே இருக்குது. நாம் அந்த ஆவிகளை இனம் கொண்டு பிசாசு தந்தங்களை அறிந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் நாம் புத்தியில் ஆராதனை செய்யணும், கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அவருக்கு பிரியமா எது பிரியம் என்று, அல்லேலூயா, நாம் அதை உணர்ந்து என்ன செய்யணுமா, ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம், அதே போல இந்த உலகத்தோடு கூடிய அந்த அதுக்கு ஏற்றார் மாதிரி நம்ம நடக்காம நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நான் என்னுடையவளாக நீங்க இருக்க முடியும், மற்ற எல்லா ஜனங்களை விட்டு உங்களால் பிரிச்சு எடுத்துட்டேன். அல்லேலூயா. நீங்க ஏன் பிள்ளைகளா வாழ வேண்டும். பிள்ளையாம் சபிக்க அந்த பாலாக் ராஜா சொல்லும்போது அவன் சொல்லுகின்றான், இந்த ஜனங்கள் ஒரு வித்தியாசமான ஜனங்கள், இவங்க மற்ற ஜாதிகளுடைய கலவாதவர்கள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு தனித்து இருக்குது, ஒரு தனி ஜாதி, வித்தியாசமான ஜாதி. அல்லேலூயா. அவங்க ஆசிரியர்களோட சந்ததி, அவங்க யாருடையும் கலக்க மாட்டாங்க. மற்ற இன மக்கள் செய்கிற மாதிரி நாம செய்யக்கூடாது. நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யக்கூடாது. இந்த பிரபஞ்சத்து மக்கள் மற்ற மக்கள் செய்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை உலகத்தை வருதா, வெள்ளம் வருதா, நோய் வருதா, அதே போல் இயற்கை சீற்றம் வருதா, அதே நாம் பயப்படக்கூடாது. பயப்படா அவங்களுக்கு முன்மாதிரியாக நமக்கு வார்த்தை இருக்குது. எந்த அழிவுக்கு கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் நம்ம எந்த வாதைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. எகிப்திற்கு வர பண்ணக்கூடிய ரோகங்களை ஒன்று நமக்கு வர பண்ணார் என்கிற உறுதியான விசுவாசம் நமக்கு வேண்டும். அவங்கள போல நம்ம நடை உடைகள்ல, நம்முடைய பேச்சில் எல்லாம் அவர்களை போல மற்றவங்களை புறம்பேசுறது, கேலி பண்றது, மற்றவங்களை அற்பமாக என்கிறது உலக மனுஷங்க செய்வாங்க. ஆண்டு அறியாதவங்க பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, பணம் இல்லாதவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. நல்ல ஆடை உடுத்தவங்களுக்கு ஒரு மதிப்பு, நல்ல ஆடை இல்லாதவங்களுக்கு, ஏழ்மை நிலை உள்ளவங்களுக்கு ஒரு மதிப்பு என்று உலக பிரகம மக்கள் ஆண்டு அறியாதவங்க செய்யறாங்க, அஞ்ஞானிகள் செய்யறாங்க. ஆனா ஆண்டவரை நேசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், ஆண்டால் படைக்கப்பட்ட எல்லாருமே தேவ சாயல படைக்கப்பட்டவர் என்று அறிந்து, இந்த ஜாதி உனக்கு இந்த படிப்பு, உனக்கு இவ்வளவுதான் திறமை என்று அப்படி நினைக்காம அவங்களை ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ எல்லாரையும் அதே போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், அல்லேலூயா, ஒருத்தர் நம்ம என்ன செய்யணுமா, கனம் பண்ண வேண்டும், நேசிக்க வேண்டும். கிறிஸ்து சபை நேசிக்காரு. அல்லேலூயா. அதே போல சபையும் ஒவ்வொரு நேசிக்க வேண்டும். ஆனால் இன்று கடைசி காலங்கள்ல குறிப்பாக ஊழியங்கள சபைகள் எல்லா இடங்களையும் இப்படிப்பட்ட பிரிவினைகள், ஒரு ஏற்றுக்கொள்ள, கனமன நேசிக்க அவங்களுக்கு இதயம் இல்லை, கடினப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய தரத்திற்கு ஏற்ற உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசித்த என்ன பலன் என்று ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. பகைக்கிறவங்களை நேசிக்கணும், பகைக்கிறவங்க நன்மை செய்யணும். ஆனால் கடைசி காலம் அப்படிப்பட்ட காரியம் இன்றி காணப்படவில்லை. தன்னுடைய தரத்துக்கு ஏற்றாரு, தன்னுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்துக்கு ஏற்றவாறு உள்ள மக்களை தான் இன்னைக்கு சபைகளையும் ஊழியங்களையும் நேசிக்கிறாங்க. அதில் கீழான நிலையில் உள்ளவங்களை தூக்கிவிட சிலர் தான் இருக்காங்க, குறைஞ்ச சொற்பமான ஆள்கள் தான். அப்படிப்பட்ட உண்மையோடு உத்தமத்தோடு மிக குறைவான சதவிகிதத்தை இன்னைக்கு வாழ்றாங்க. ஆனால் கிறிஸ்தின் அன்பு அவன் ஏற்பட்டு கலையிலையா நம் எல்லாருமே ஒரே விதமாக நேசிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்து மக்கள் வாழ்கிற மாதிரி நாம் வாழாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம்
புதிதாக மாறுகிற நாளை அல்லேலூயா. அது புதுசாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், மாற வேண்டும் அல்லேலூயா. நாம் ஆராதிக்க அவருடைய வல்லமே நமக்குள் ஒரு பக்கம் இறங்கும். நம்ம ஆவி நிறைஞ்சு ஆராதிக்க நம்ம வீட்டுக்கு போன பிற்பாடு நம்ம வீட்லேயும் நம்ம கூட தான் இருப்பார், நம்ம கூட வாழ்வார் அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் மட்டும் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு பசமாக இருக்கக்கூடாது, வீட்லேயும் ஒவ்வொரு நொடியும் அல்லேலூயா. நம்ம செல்கின்ற இடங்களை, வேலைக்கு, மற்ற எல்லா இடங்களையும் நம்ம உண்மையாக உத்தமாக இருக்க வேண்டும் அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு எது பிடிக்கும் அல்லேலூயா, தேவனுடைய சித்தம் என்னதென்று அவருக்கு எது நன்மை அல்லேலூயா, அவருக்கு எது பிரியம், அவருக்குள் எது பரிபூரணம் அல்லேலூயா. நான் அந்த காரியத்தை செய்தனால அவருக்கு நன்மை கிடைக்குமா, அவருக்கு பிரியம் உண்டாகுமா அல்லேலூயா. அவருக்குள் நான் பரிபூர்ணமாக மாறிவிட்டேனா என்று நம்மை நாம் என்ன செய்யணுமா, பகுத்து அறிந்து அல்லேலூயா நம்முடைய மனதை புதிதாக மாற்ற வேண்டும், மறுரூபமாக வேண்டும். ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆவியில் ஒரு நல்ல பேச 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 கொஞ்சம் நல்லா நிறைவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆனால் சிந்தை மாறாது, ஆனால் சிந்தை மாற வேண்டும் அல்லேலூயா. நம்முடைய சிந்தை மறுரூப அனுபவத்தை உண்டாக்கணும். எப்படி ஆண்டவர் மறுரூப மலையில் அன்றைக்கு பேதுரு யாக்கோபு யோவானோடு சென்று அவருடைய வஸ்திரம் ஒரு எந்த வண்ணான் விளக்க முடியாத மாதிரி அவ்வளோ வெண்மையாக மாறினது அல்லேலூயா. அவ்வளோ மகிமை, அவ்வளோ வல்லமை, அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளோ சுத்தம் அல்லேலூயா. அப்படிப்பட்ட தோட்டத்தில் அவருடைய உருவம் மாறினது, மறுரூப அனுபவம். முற்றிலுமாக இந்த பூமியின் அனுபவம் அல்ல, அது முற்றிலுமாக 100% ஆவின் அனுபவம் அல்லேலூயா. ஆவி நிலைக்கு செல்றது, ஆவி சரீரம் இணைந்து ஆவி நிலைக்கு செல்கிற ஒரு அனுபவம் அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ளான மனிதன் என்று ஒன்று உண்டு. அந்த உள்ளான மனிதன் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, ஜெபிக்கிறோமோ, வேதாசிக்கிறோமோ, ஆண்டுக்குள்ளேயும் செய்கிறோமோ, ஏதோ ஒரு காரியம் ஆண்டோடு கூட நம்ம கனெக்டில் இருக்கும்பொழுது அல்லேலூயா, ஆண்டோடு கூட வேதாசனத்துலேயும் ஆண்டோடைய அன்பையும் அவரோடு கூட கனெக்ட் இருக்க அந்த உள்ளான மனிதன், அந்த உள்ளான மனுஷியானது அது பரிசுத்தமாகிட்டே இருக்கும், அது ஆண்டோடு கூட மகிமையாகிட்டே இருக்கும் அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டோடு கூட ரகசிய அனுபவங்களை, மகிமை அனுபவங்களை நீங்கள் தரிசனமாக பார்க்கும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு கண்கள் திறந்தால், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தால் ஆண்டு காமிப்பார் உங்களுடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்குன்னு என்று. அது முற்றிலுமாக இந்த வெளியுள்ள சரீரத்துக்கு முற்றிலுமாக மாறுபட்டது. நான் அநேக வேலையிலே என்னை ஆவிகளை காண்பிக்கின்ற நாளிலேயா என்னுடைய உள்ளான மனுஷனை பல முறை பார்த்துக்கின்ற நாளிலேயா ஆண்டவர் மாதிரி ரொம்ப அழகாக இந்த பூமியின் சரீரம் அல்ல, இந்த முக தோற்றம் அல்ல, இந்த சரீரம் அல்ல, அது ஆவின் சரீரம் மிக 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 அழகாக இருக்கும், மிக மிக மகிமையாக இருக்கும். இந்த பூமியின் சரீரத்தில் உள்ள குறைகள் எதுவுமே அந்த ஆவின் சரீரத்தில் அது இருக்கவே இருக்காது அல்லேலூயா. நம்ம உள்ளான மனுஷன் ஆண்டவர் கூட இணைஞ்சு பாட்டு சந்தோஷமாக பரலோகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அவர் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை உன்னதத்தில் என் கூட உட்காரும்படி செய்தேன் அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பூமியில் ஆராதிக்கும், ஆனால் நம்முடைய ஆவி அவரோடு கூட பரலோகத்தில் உலாவிக் கொண்டே இருக்கும் அல்லேலூயா. நம்ம இங்கிருந்து ஜெபிக்கின்றோம், ஆனால் நம்ம ஆவி அங்கிருந்து அவரோட கூட அவருடைய பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக அங்கே சென்று முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கின்றோம் அல்லேலூயா. இது ஆவின் மண்டலத்தில் உள்ள ரகசியங்கள். இது ஆண்டவரோட கூட நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதே போல நாம் மறுரூபமாகும் பொழுது, அந்த ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆவி மறுரூபமாக வேண்டும் அல்லேலூயா. இந்த பூமியை நம்ம மறக்க வேண்டும். கண்ணை திறந்து போதகர்கள் சொல்லுவாங்க, ஆராதிக்கும் பொழுது உங்கள் கண்களை திறந்து பார்க்காதீங்க, நீங்கள் கண்ணை மூடி ஆராதிங்க. ஏனென்றால் இந்த ஆவியும் அவரோட ஆவியும் இணையும் பொழுது நம்முடைய ஆவி முற்றிலுமாக அவரை போல மாறி அவரோடு கூட ட்ராவல் ஆகும் அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்ம மறக்க வேண்டும், அதுதான் ஒரு புத்தியில் ஆராதனை அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம சிந்தி மறுரூபமாகி ஆராதிக்க வேண்டும், ஆண்டோருக்கு பிரியமான நன்மையான. அப்பொழுது இந்த மனித சரீரத்தையும் மனித ஆவியானவர் முற்றிலுமாக பொறுப்பெடுப்பார், சார்ஜ் எடுப்பார், அவரே ஆக்குபை பண்ணுவார், ஆளுகை செய்வார். நம்மளை முற்றிலுமாக அவர் ஆளுகை செய்து நம்முடைய எல்லா உலக பிரகமான அந்த சிந்தனைகள் டவுன் ஆகி அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு நம்முடைய ஆவியை எடுத்து பயன்பட்டார். நம்ம பேச நினைக்கிற வார்த்தைகளை பேச மாட்டோம், அவர் என்ன நினைக்கார் அதுதான் நம்ம பேசுவோம் மற்றவங்ககிட்ட அல்லேலூயா. நம்ம செய்ய நினைக்கிற காரியத்தை நம்ம செய்ய முடியாதவர் நம்மளை தடுப்பார், நம்மளால செய்ய முடியாது அல்லேலூயா.
நாம செய்ய நினைச்சா அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நம்ம ஆவியோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அவரே சரியான காரியத்தை செய்ய, சரியான திட்டத்தை செய்ய, சரியான வார்த்தையை பேச, எங்கே என்ன பேசணும் என்று நாம அவர் வழிநடத்துவார். இதுதான் உண்மையான புத்தி இல்லை ஆராதனை. வெறும் சபையில் ஆராதிக்க மாற்றம் ஆராதனை இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடக்கையிலும் ஹல்லேலூயா நாம் அவருக்கு பிரியமான நன்மையான சித்தத்தை அறிந்து உணர்ந்து நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய சிந்தையை மறுமாக்கி ஹல்லேலூயா நாம் செய்வது ஒரு சரியான ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சிந்தை மறுபும் அடைய வேண்டும். அதுவே நாம் ஹல்லேலூயா செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. வெறுமனே நம்ம அந்நிய பாஷையில் ஒரு 10 நிமிஷம் நிறைஞ்சு ஜெபிக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. ஆவியோடு கூட நம்ம இணையும் போது மோசே தேவனோடு கூட அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் அவனுக்கு அந்த காலங்களில் இப்பொழுது உள்ள மாதிரி அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, காண்பிக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு 40 நாளும் இப்போ உள்ள காரியத்தை கற்றுக் கொடுத்தார், காண்பித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்த எல்லாமே மோசேக்கு தெரியும். மோசே மூலமாக தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் அங்கங்கே இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மறிக்கிறது, மறுமாறு அபிஷேகம் எல்லாமே மோசே காண்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த 40 நாளும் அவன் ஆண்டவரோடு கூட அளவலாய் முகமுகமாக அவனுடைய ஆவி மறுபமானால அவனுடைய முகத்தில் அவருடைய பிரகாசம், அவர் தன்னுடைய முகத்தை அவர் மேல பிரசன்னமாக்கினார். ஹல்லேலூயா. தன் முகத்துல ஒளி, அந்த அறிவாகி ஒளி மோசே இதயத்துல தோன்றினது. அந்த கிருபை வந்து ஆக்சுவலா பழைய ஏற்பாடு உடன்படிக்கை உள்ளவங்களுக்கு அது கிடையாது. பிதாய தேவன் ஒரு சத்தமாக ஆதியில் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை மூலமாக அதை பேசினார் தவிர தன்னை வெளிப்படுத்தவில்லை. மோசே வந்து உங்கள் வல்லமை நான் பார்க்கணும், மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்வது பிதாயத்தைன்னு சொல்வார். நீ என் முகத்தை பார்த்தா நீ செத்துருவ, நீ என்னுடைய பின்புறத்தை மட்டும் பார் என்று சொல்லி அவன் வந்து சொல்லும் பொழுது அவர் கடந்து போயிருந்தார். பின்புறத்தை மட்டும் மோசையை பார்க்கின்றான். ஹல்லேலூயா. அது வந்து மாம்ச பிரகாரமாக. ஆனால் நமக்கு இன்றைக்கு மாம்ச பிரகாரமாக ஆவில கூட ஆண்டவரை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையில் உள்ள பர்சனல் இல்லாத ஒரு கிருபை புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் உள்ள நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டரை பார்க்கலாம், பேசலாம், தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. முகமுகமாக எல்லா காரியம் நமக்கு கொடுக்கப்படல. ஆவின் சரீரத்தை நம்ம பார்க்கலாம், அவரோட கூட ஆவி கனெக்ட் ஆகிட்ட நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த கிருபை மோசைக்கு கிடையாது. ஆனாலும் அந்த காலத்துலேயும் நான் உங்களை பார்க்கணும், உங்களோட பேசும் என்று மோசைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி இருந்தனால அவர் தன்னோடு கூட அழைத்து சென்று அந்த 40 நாள் தன்னை அவருக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மறுப அனுபவத்தை மோசே அன்றைக்கு பெற்றுக்கொண்டாருடைய முகம் அதனால மிக 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 பிரகாசமாக இருந்தது. எப்படி இயேசு கிறிஸ்து மறுபமலையில சென்று அவருடைய முகம் மாறினதோ மின்னலை போல, அதே போல மோசேயின் முகம் மாறினது. ஆனா அதை அவன் உணர்ற. அதே போல நாம் ஆண்டவரோடு கூட இணையும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உரையாடும் பொழுது நம்முடைய முகத்துள்ள பிரகாசத்தை ஹல்லேலூயா மற்றவங்க உணர்வாங்க. உங்க மூலமா மற்றவங்க அதை உணர்ந்து ஆண்டவரை துதிப்பாங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு சாட்சியாக ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். நான் இந்த உலகத்துக்கு இருள் நிறைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல வெளிச்சம் கொடுக்க நான் ஒளியா வந்தேன். அதே போல நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கள். ஹல்லேலூயா. விளக்க கொளுத்தி மரக்கலைச்சி மூடி வைக்க மாட்டாங்க. அந்த விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும் என்று அதை கட்டும் வெளியே உயரமான இடத்துல தூக்கி வைப்பாங்க. அதே போல உங்கள வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். உங்க வெளிச்சத்தை பார்த்து அநேகர் ராஜாக்களும் ஜாதிகளும் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ள வச்ச அபிஷேகம் அநேகரை கிறிஸ்துவண்டை இழுக்க வேண்டும். உங்களுக்குள்ள இருந்து நீங்க பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிச்சத்துல எப்படி பூச்சிகள் ஈர்க்கப்பட்டு அந்த அதுல வந்து விழுது, அதே போல உங்களுக்குள்ள வெளிச்சத்துல அவங்க ஈர்க்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆண்டோட பத்தி பேசும்பொழுது ஏதோ பேசுறீங்க, உடனே ஈர்க்கப்பட்டு ஆண்டோட ரட்சிப்புக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க அப்படிப்பட்ட ஒரு அக்னி, ஒரு மறுபானுவம் உங்களுக்கு மூழும் போது, ஒரு வல்லமை ஊற்றப்படும் போது அந்த வல்லமை தொடப்பட்டு உணரப்பட்டு ஈர்க்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா புற ஜாதிகள் ஆணுடைய அன்புல இழுக்கப்படுறார்கள். அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் நான் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அளவின்படியே. ஹல்லேலூயா. தேவன் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே அவன் தெளிந்த எண்ணமுள்ளனாக எண்ண வேண்டும். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு கர்த்தர் ஒவ்வொரு விசுவாச அளவு கொடுத்துள்ளார். எல்லா மனுஷருக்கும் ஒரே அளவுள்ள எல்லா மனிதர்களும் ஒரே 10 விரலும் ஒவ்வொரு விதமாக இருக்க தவிர 10 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. அதே போல் 10 பேருடைய எண்ணங்களும் ஒரு மாதிரி இருக்காது, 10 பேருடைய சிந்தனைகள் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நம்ம ஆவியில் நிறைஞ்சி அவங்கள இணைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும், அவங்க இணைத்து நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாருடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்காதனால் நம்ம ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவர்களை ஒன்று சேர்ப்பார். நமக்குள்ளே இருந்த ஒருமனப்பாட்டு ஆவி ஊற்றி ஒரு ஊழியத்தை ஒருமனமாக செய்ய, ஒரு திட்டத்தை ஒருமனம் நடைபடுத்த ஆவியானவர் ஒருமனப்பாட்டின் ஆவியான நமக்குள்ள இறங்குறாள். இல்லையா? கடைசி காலங்களில் பிசாசு இந்த ஒருமனப்பாட்டு கிடைக்கின்றான். சபைகளை ஊழியங்களை உடைத்து ஒரு மனதை உடைத்து நம்ம ஒரு மனதோடு இணைந்து ஜெபிக்கும்போது ஊழியம் செய்து மாத்திரமே நமக்கு வெற்றி ஜெயம் உண்டாகும். அதை அறிந்து அவன் இதில் அவங்க எடுக்கக்கூடாது, இந்த காரியம் சக்ஸஸ் ஆகக்கூடாது, ஊழியம் வெற்றி நடக்கூடக்கூடாது, சபைகள் எழும்பக்கூடாது என்று அவன் ஊழியம் செய்கின்ற பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மனப்பாட்டை எடுத்து காலையில் இன்றைக்கு அதிகமாக அப்படி ஆவி கிரியை செய்கிறது. நம்ம ஆவியில் நிறைஞ்சு அதை ஜெயித்து கட்ட வேண்டும், அதை ஏற்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆவியில் நிறைய அந்நிய நிறைய நம்முடைய சரீரத்தை ஜீவப்பிலே ஒப்புக்கொண்டு நாம் புத்தியில் ஆராதனை செய்ய 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்த இடத்துல கிரீஸின் அப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தரை சுட்டி எரித்து தேவன் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிப்பார். இல்லையா? கர்த்தர் ஒவ்வொருக்கும் கொடுத்த அந்த விசுவாச அளவின்படி நம்ம என்ன சின்ன இல்லையா, நம்மை பற்றி மிஞ்சி எண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொட்டாரோ அதை நீங்க தெளிந்த மனமோடு நீங்க நினைக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்துக்கின்றார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கென்று இதுல நான் எழும்புவேன். அல்லேலூயா. எவன் ஆனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியிருக்கு மிஞ்சி எண்ணாமல். அல்லேலூயா. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணங்களாக நீங்க விளங்க வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கிறிஸ்துக்களை ஒன்று என்ற உணர்வு வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஒவ்வொரு பிள்ளைங்களும். அல்லேலூயா. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கின்றோம். அல்லேலூயா. மூளைகளாகி கிறிஸ்து தலைகள், அவர் தான் தலை. அல்லேலூயா. நாம் எல்லாருமே அவருக்கு கீழாக இணைக்கப்பட்ட சரீரத்தின் ஒவ்வொரு பார்ட்ஸ், அவயவங்கள் என்றால் பார்ட்ஸ், ஒவ்வொரு உறுப்பு, பல உறுப்புகள் இணைந்து ஒரு உடலாகி அந்த உடல் தலையாக கிறிஸ்துவோடு கூட இணைகிறது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பு, நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தொழில். ஹார்ட் ஒரு தொழிலை செய்து ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அதே போல் மூளை ஒரு செயல் செய்யுது, கை ஒரு செயல். அல்லேலூயா. கிட்னி ஒரு செயலை செய்கிறது, லிவர் ஒரு செயலை செய்கிறது. அல்லேலூயா. இறப்பை ஒவ்வொரு குடல்களும் ஒவ்வொரு பணியும் அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. ஒன்று சாப்பாடை எடுக்குது, சத்தத்தனை பிரிக்குது, அதை அனுப்பின இடத்துக்கு அனுப்புகிறது. அல்லேலூயா. அதே போல் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தொழில். அதே போல் நாம் கிறிஸ்துவாகிய அவர்தான் தலை. நம்ம எல்லாம் இணைக்கப்பட்ட உடம்பு, சரீரங்கள், நம்ம ஒவ்வொரு அவயங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை, ஒவ்வொரு கிஃப்ட் ஆண்டு கொடுப்பாரு. எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடைக்காது, எல்லாருக்கும் எல்லா கிருபையும் கிடைக்காது. அதை அறிந்து மற்றவர்கள் நேசிக்கொண்டும் நல்லா கற்றுக்கொண்டு வரத்தோடு செயல்படுறவங்க, வரம் இல்லாதவங்க, அவங்க ஒரு ஜெபகரனாக இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை தாழ்ந்தாண்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் இவங்களுக்கு வரங்கள் இல்லை என்று அவங்கள அற்பமாக நினைக்க கூடாது. 2 வரங்கள் 3 வரங்கள் உள்ளவங்க, வரங்கள் அதிகமாக உள்ளவங்களை பார்த்து பராமப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தார் என்று அதை அறிந்து துதிக்கணும், ஜெபிக்கணும். எனக்கு இதே போல கிருபை கொடுக்க வேண்டும் என்று நம்ம கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க நினச்சி பராமப்படக்கூடாது. எனக்கு இது இல்லை என்று நம்ம தாழ்மனப்படையும் அடையக்கூடாது. அதனால் நான் உங்களையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லவும் கூடாது. உங்களுக்கு என்ன கொடுத்தாரு, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. பாட கொடுத்தா பாடுங்க. அல்லேலூயா. ஏதோ சபையில் பெருக்க கொடுத்தா, காணிக்க எடுக்க கொடுத்தா அந்த நேரத்தை உண்மையாக செய்யுங்க. நீங்கள் உண்மையாக செய்யும்பொழுது கர்த்தர் உங்களை பெரிய இடத்துல ஒரு நாள் பயன்பட்டார். அல்லேலூயா. சிறிய தாவீது பெரிய ராஜாவாக மாறினார், சிறிய யோசேப்பு அல்லேலூயா ஒரு நாள் ராஜாவாக அதிபதியாக மாறினார். அதே போல் நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியங்களில் இடத்துல நீங்கள் உண்மையாக அல்லேலூயா இந்த இடத்துல நான் எனக்கு இந்த வேலை செய்ய, இந்த ஊழியம் செய்ய எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தல் என்று அதை அறிந்து தாழ்மையோடு கூட
அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அடங்கி நடக்கும்போது ஏற்ற காலம் என்று உங்களுக்கு கண்டிப்பாக வரும். யாரா இருந்தாலும் நீங்க இப்பொழுது உள்ள இந்த சூழ்நிலை உங்களுக்கு பெர்மனன்ட் அல்ல, இது டெம்பரரி. நீங்க ஒரு நாள் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த ஊழியமோ, சின்ன ஊழியமோ, பெரிய ஊழியமோ, அதை உண்மையாக ஆண்டவருக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வேறு விதமாக பயன்படுத்தும் நாட்கள் வரும். உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரங்களை தாழ்ந்து அற்பமாக நினைக்க கூடாது, அற்பமாக பேசக்கூடாது. இன்றைக்கு பிசாசான அப்படிப்பட்ட தீர்க்க சௌலியத்தை போதகர்கள் கிளம்ப பேசுறாங்க, போதகர்கள் தீர்க்க கிளம்ப இவாஞ்சலிஸ்ட் பேசுறது, பாஸ்டர்ஸ் பேசுறது, இப்படிப்பட்ட ஒரு ஊழியங்கள் மற்றவர்களை கடிந்து பச்சிட்டாங்க. ஒரு உறுப்பு மற்ற உறுப்பு அடித்தா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு அது அவமானம். அதை உணராம இன்றைக்கு ஒரு ஊழியம் என்னுடைய ஊழியம் தான் சிறந்தது, மற்ற ஊழியெல்லாம் தாழ்ந்தது என்று வெளியரங்கமாகவே பரியாசம் பண்றது, சக்கனம் பண்றது, ஏலம் பண்றது, தாழ்மையப்படுத்தி அவங்களை அற்பமாக பேசுறது, இது ரொம்ப சகஜமாக மாறிவிட்டது. ஆண்டு எப்படிப்பட்ட குணங்களை அறிவிக்கின்ற நாம் கிறிஸ்துவின் அவயவங்கள், நாம் அவருடைய சரீரம் என்பதை உணர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டு என்ன ஒரு நோக்கத்துக்கு அழைத்தாரு, எனக்கு ஒரு ஒளித்தை கொடுத்துருக்காரு. நான் போத ஒளி என்றால் அவங்க மிஷினரி ஒளியா, அவங்க தீர்க்கதரிசன ஒளியா, அது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் அவங்களோட பேசியிருந்தார். அல்லேலூயா. அதை எடுத்து அவங்க பேசுற தப்பு, அவங்க செய்யற தப்பு, அவங்க நினைக்கிற தப்பு என்று அப்படிப்பட்ட காரியத்தை செய்து நாம் நியாயந்திருப்பு அதிகாரத்தை எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நம்ம நியாயந்திருப்புக்கு நியமித்துள்ளார். அல்லேலூயா. அது அவர் கொடுக்கின்ற அதிகாரம். அதுக்கு காலத்துக்கு முன்பதாக நியாயத்திருப்பு கொடுக்க யாருக்குமே அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் செய்யாதவர்களுக்கு அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். பிறரை குற்றப்பட்டாமல், பிறருடைய ஊழியத்தை கேவலமாக பேசாமல், அவர் நமக்கு இது கொடுத்தார், நான் இதில் நான் பெஸ்ட்டாக செய்ய வேண்டும், எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று அதில் நீங்கள் ஆண்டோட கூட இணைந்து செயல்படும் போது உங்கள் ஊழியத்தை ஆண்டு இன்னும் உங்களை ஷைன் பண்ண வைப்பார். அநேக ஆத்மாக்களுக்கு உங்களை போஜனம் பண்றார். அல்லேலூயா. நாம் அவயங்கள், அவர் சரீரம், அவரே தலை என்பதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் நாம் என்ன வேண்டும், அதை தவிர்த்து மிஞ்சி எண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நம்ம இருப்போம். அநேகர் ஆதாயப்பட்ட கிறிஸ்து கண்டு வாழும், கிறிஸ்து கண்டு ஓடும், அப்படியே வருகையில் காணப்படுவோம். அல்லேலூயா. ஜெபிப்போமா? பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஓட்டத்துல அப்பா நாங்கள் தொடர்ந்து ஓட கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் ஓட கிருபை செய்யுங்க. ரீபா ராகா பாலா துராபா ஷாதா ராபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இசைந்த ஆத்துமாக்களாக ஒன்றே சிந்தித்து அப்பா உம்முடைய ஓட்டத்தை உமக்காக பொறுமையோடு ஓட கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க, கிருபைகள்னால் நிரப்புங்கப்பா. ரெப்ரா காஃபாரா ஷாதா ராபா லாபா ராகா தாராபா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேல அபிஷேகம் இறங்கட்டும். ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ரெப்ரா காஃபா ராபாலா தோராபா ஷபா ரகாபா ரீபாலா தாராகாபா. ஒவ்வொரு வழிபாடு ஸ்தலங்கள் மேல தேவ மகிமை இறங்கட்டும். அப்பா, பாதுகாப்பு உண்டாகட்டும். எந்த அசம்பாவிதமும் எங்கும் பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் ரத்த அக்கினியை இறங்கட்டும். ஃபயர் ரப்ராகா ஃபரபலா தோரபரா ஷகா பகரகா. எல்லா மக்களையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரும் கெட்டு போறது உமக்கு சுத்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்பா. எல்லாரும் சத்தியத்தை அறிய நீ சுத்தமுள்ளவரா இருக்கிறீர். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். எல்லார் மேலும் உடைய மகிமை இறங்கட்டும். எல்லார் மேலும் உடைய ரட்சிப்பின் அபிஷேகம் இறங்கட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும்பா. எல்லாரும் உடைய வருகை காயத்தப்படுத்தணும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.